வெல்கம் டு டேவினாஸ் கிராண்ட்மா சமையல். இன்றைக்கி மட்டன் கிரேவி, ஒரு சூப்பராக டேஸ்டியாக ஸ்பைசியாக மட்டன் கிரேவி செய்யலாம் இன்றைக்கி. அது வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு, வெஜிடபிள் புலாவுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மட்டன் வந்து 1/2 கிலோ நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுடலாம். கொஞ்சம் சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் சால்ட்டு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், அவ்வளோதான். மட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணி, ஒரு கறி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ½ ஸ்பூன் மஞ்சத்தூள், ½ ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டு இதை வச்சுருக்கோம். இதை வந்து 4 விசில் வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட். இப்போ இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். இந்த தேங்காய் வந்து 1/4 முடிக்கு கம்மியாக இந்த அளவு எடுத்திருக்கேன். 5 முந்திரி, கசகசா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இதை மட்டும் அரைச்சி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அந்த கிரேவிக்கு வந்து மட்டன் கிரேவிக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், இதை மட்டும் கட் பண்ணிட்டு வந்துடலாம். மட்டன் கிரேவிக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். எண்ணெய் ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். ஒரு 50 ml எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் போடலாம். 2 வெங்காயம் கட் பண்ணதை போட்டுக்கிறேன். கிரேவிக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு பச்சை மிளகாய் போடலாம். கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், அதை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ பச்சை வடை போக ஒரு 2 நிமிஷம் அதுக்குன்னா போதும். இப்போ இதுலேயே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், இது மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, இது வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூன், அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு வதக்கி எடுக்க வேண்டியதான். இருங்க. இப்போ இது கொஞ்சம் மசாலாலாம் பச்சை வடை போயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைனாக்கா தனி மிளகாத்தூள் போட்டுங்க, அதையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ மசாலா நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெந்த கறி எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் மசாலாவில் வதக்கலாம். தண்ணி இல்லாத இந்த வேக வச்ச மட்டனை போட்டு கொஞ்சம் நேரம் மசாலாவில் பரட்டிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம கறி வேக வைக்கும்போது மட்டும்தான் போட்டோம், கிரேவிக்கு போடல. கிரேவி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும்ல, அதை ஊற்றிக்கலாம். இந்த மட்டன் வந்து வெந்த தண்ணி அதையும் ஊற்றிக்கலாம். தண்ணி எல்லா தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ அது நல்லா சுண்ட கிரேவி மாதிரி ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கிரேவி அழகாக தொக்கு நல்லா வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் மேலே வந்து பிரிஞ்சு
பயங்கர டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்க, பார்க்கவே நல்லா இருக்குது. இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோ நான் இந்த அளவோடு எடுத்துக்கிறேன் நான், ஏன்னா நான் சப்பாத்திக்காக யூஸ் பண்ணுறதுனால இந்த அளவு போதும். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா நல்லா ட்ரை ஆகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக எதையுமே அரைக்காத அதெல்லாம் பண்ணாலும் சிம்பிளாக நான் முடிச்சிட்டோம் நம்ம. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது, பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இது மாதிரி செய்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இது சப்பாத்திக்கு, புலாவுக்கு, தேங்காய் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பரோட்டாவுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவனா கிராண்ட்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.